அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் என்னோட ஃபேஸ்புக்கில் பாருங்க ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அதை நான் பார்த்தது இன்ஸ்டாகிராமில். என்ன விஷயம்னா, அதில் ஒரு 4-5 பேர் இருக்காங்க, மொட்டை மாடியில் நெருப்பு போட்டிருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து மேஜிக் பண்ணுறாங்க. அது என்னத்தையோ வாயில் ஊதிக்கிட்டு நெருப்பு பிடிக்கிறாங்க. அது நெருப்பு அப்படியே போகுது. நான் நினைக்கிறேன் பெட்ரோல். சாதனைகள் செய்ய வேண்டும், அறிவுபூர்வமான சாதனையாக இருக்கணும். கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, நெருப்பு பிடிச்சி உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களை காப்பாற்றி எடுத்துட்டாங்க. இந்த காசியிலலாம் நான் பார்த்துருக்கிறேன், காசியில் வீடியோக்கள். அதுலாம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வேஷம் போட்டுக்கிட்டு ஒருத்தர் என்ன செய்வார், இப்படி செய்வார். நெத்தியிலேருந்து நெருப்பு பறக்கும், ஊதுவார். அந்த கையில் நெருப்பை வச்சுக்குவாங்க. அது கையில் நெருப்பு இல்லாமல் ஊதுனா ஒன்றும் ஆகாது. கையில் நெருப்பை வச்சு ஊதுவாங்க. அப்போ இந்த வாயில் போகிற அந்த பெட்ரோல் அந்த இதில் பட்டு, நெருப்பில் பட்டு நெருப்பு பிடிக்கும். சிந்திக்க தெரியாத மக்கள் என்ன செய்வாங்கன்னா, ஐயோ பாருங்க சக்தி உங்களுடைய சக்தி அப்படின்னு நினைச்சிட்டு கடவுளை நினைச்சு கும்பிடுவாங்க எல்லாரும். நம்ம மிகப்பெரிய ஆய்வெல்லாம் பண்றோம். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் போய் இதை நம்மளும் செய்யலாம் அப்படிங்கிறது தெரியும். தயவு செய்து இந்த மாதிரிக்கெல்லாம் நீங்க ட்ரை பண்ணாதீங்க. அவங்க 4-5 பேர் இருக்க போயிட்டு தண்ணியை ஊற்றி ஒரு மாதிரிக்கு செஞ்சு காப்பாற்றிட்டாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன இருக்கும்? தனியா ஒருத்தர் செஞ்சிருந்தா ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. வாயில் நெருப்பு அப்படியே எரியுது. அணைக்கிறாங்க, அணைக்க முடியல. இப்படியெல்லாம் சாதனை பண்ண ஒரு அவசியமே இல்லை. ஆபத்தான விஷயங்கள் தான் ஏன் செய்ய போறீங்க? ஒரு சில விஷயங்களுக்கு அதுக்கான நுட்பங்கள் இருக்கு. அந்த நுட்பங்கள் தெரிஞ்சவங்க தான் அதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ இருக்க வாலிப பிள்ளைகள் அதெல்லாம் நிறைய ட்ரை பண்ணுறது. அதெல்லாம் பண்ண போகாதீங்க தயவு செய்து. சாதனை பண்ணுங்க. அறிவுபூர்வமான சாதனைகள் எத்தனையோ பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படித்தானே? உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து பெற்றவங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம் கொடுத்துடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். சிந்தித்து செயல்படுங்கள்.